அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه اللهم أرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. அல்ஹம்துலில்லா 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 அல்ஹம்துலில்லா. வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்ததற்கான காரணமாக அல்லாஹ் குரானில் தெரிவிப்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. லியபுலுவக்கும். இப்ப நம்ம படிச்சுட்டு இருந்த ஆயத்துல இது புத்தலா டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். அதுக்கு தான் அல்லாஹு தாலா வாழ்க்கையும் மரணத்தையுமே படைச்சிருக்கா. அழகிய அமல்களால் யார் சிறந்தவர்? இந்த அழகிய அமல்களை தேடும் பொழுது இதுல மிகச்சிறந்த அமல் குரானோடு நெருங்கி இருப்பது, குரானை விளங்கி கொள்வது. அல்லாவே குரான்ல அஃபலா தப்பரூனல் குரானு கவலையோடு கேட்கிறாம்மா, நீங்க விளங்கி கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சோதனைகளால் டெஸ்டால வாட்டி எடுக்கப்பட்டு அதில் தோல்வியே அடைந்து விடாமல் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற ஒரு உன்னத மனிதருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோமா. ஏன்னா நமக்கான ப்ரிப்பரேஷன், இந்த உம்மத்திய முஹம்மதியாவுக்கான ப்ரிப்பரேஷன். ஒரு செல்லுக்கு நியூக்ளியஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துறான். இந்த நியூக்ளியஸ் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இனி அந்த நியூக்ளியஸ், அந்த மெயின் பாயிண்ட் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களிடம் வரக்கூடிய அந்த உம்மத்திய முஹம்மதியாவினுடைய அந்த ஆரம்பத்தை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கட்டத்துல நாம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோமா. மாஷா அல்லாஹ். இது ஒரு நீண்ட பதிவாகத்தான் இருக்கும். ஏன்னா தப்சீர்லேயே இது ரொம்ப நீண்ட பதிவாக இருக்குமா. கண்டிப்பா இது 2 வாரத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 2 பகுதியாக சொன்னாலும் இதுல எதையுமே எனக்கு விட முடியலம்மா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நாம் போகலாம். ஏன்னா பொதுவாகவே சோதனைன்னு வரும்பொழுது ஒரு டெப்ரெஷன் நமக்கு எல்லாருக்கும் வருது. தாங்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. ஆனா சோதனைகளுக்காக தான் வாழ்க்கையும் மரணமுமேன்னு சொல்லும் பொழுது இதை விட்டு நம்ம எங்க தப்பிக்க முடியும்? அப்போ இதை எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இது எனக்கு தான் இந்த டெஸ்ட், வேற யாருக்கும் இது கிடையாது. இந்த காலகட்டத்துல தான் மேன்கைண்டுக்கு இவ்வளோ டெப்ரெஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறோம். நம்மளுடைய முந்தையர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதை பத்தின ஒரு சிந்தனையை உங்களோட பகிர்ந்து கொள்றேம்மா. மாஷா அல்லா, இந்த கருத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை அவங்க சொன்ன மாதிரியும் நான் சொல்றேன்மா. சுலைமான் மூலா அவங்களுடைய ஹசரத் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கான மீனிங் நான் சொல்றேன். ஏன்னா இதை அவங்க சொல்ற மாதிரி என்னால் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை நான் சொல்றேன். ஏன்னா அந்த டெஸ்ட்டுகளை பத்தி படிக்கிறப்ப இது ரொம்ப முக்கியமா. அவங்க சொல்றாங்க, மாடர்ன் சேலஞ்சஸ் ஆர் ரியலி த்ரெட். ஒரு உண்மையான த்ரெட் தான். ரியலி கிரேட் த்ரெட் டு மேன்கைண்ட், பட் அல்லாஹ்ஸ் கைடன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி சேலஞ்ச். புதிய நவீன கால விஷயங்கள் எல்லாமே, சவால்கள் எல்லாமே ஒரு மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குது. அல்லாஹ்வுடைய நேர்வழி இது எல்லாத்தையும் விட மிகச் சிறப்பானதாக இருக்கு. Not only Islam tell us what is right and what is wrong, it provides a complete road map for success. இஸ்லாம் வெறுமனே நமக்கு ஒரு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. வெற்றிக்கான சரியான ஒரு மேப் அமைச்சு கொடுக்குது. எப்படி ஒரு கூகுள் மேப் இந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படிலாம் நமக்கு கரெக்டா சொல்லுதோ அந்த மாதிரி நமக்கு நமக்கு அதை அமைச்சு கொடுத்துருது. இந்த உலகம் நமக்கு எது காட்டுதுன்னா, ஏன்னா இதை எதுக்காக நான் சொல்றேன், நம்ம படிக்க போற ஆயத்துல இதை பத்தின விளக்கம் ரொம்ப அழகா வருமா. The world says follow your desires. உன் ஆசையை பின்பற்றுன்னு உலகம் சொல்லும். ஆனா தீன் என்ன சொல்லுனா, ஹிதாயத் என்ன சொல்லுனா, ஃபாலோ யுவர் கிரியேட்டர். நீ அல்லாஹ்வை ஃபாலோ பண்ணு. வேர்ல்டு உலகம் ஆஃபர் பண்ணும், ஆஃபர்ஸ் டெம்பரரி பிளஷர்ஸ். அதாவது தற்காலிக இன்பங்களை நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா தீன் ஆஃபர்ஸ் எட்டர்னல் சக்சஸ். ஒரு நிரந்தரமான வெற்றியை நமக்கு தீன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாஷா அல்லாஹ். அதாவது நமக்கு இதெல்லாம் நமக்கு விளங்கணும்னா, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம யாருமே கிடையாதுமா. ஆனா நம்ம அதனுடைய எந்த ஒரு சிக்கல் பிடிச்ச நூல்கண்டாக இருந்தாலும் எந்த நுனியை பிடிச்சா அந்த சிக்கல் அகலும்னு தெரிஞ்சுட்டா அந்த நூல்கண்டு சிக்கலை ஈஸியா எடுத்துடலாம். அந்த மாதிரி அந்த நுனியை பிடிக்கிறதுக்கான தேவையான பாயிண்ட்ஸ் இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேம்மா. மாஷா அல்லாஹ். ஒரு காக்ரோச் பத்தி சொல்றாங்கம்மா. காக்ரோச்சஸ் ஒன்லி கேன் சர்வைவ் ஒன்லி இன் டார்க்னஸ். லைட்டு போட்டா காக்ரோச்சஸ் போயிடும். அது இருட்டு வந்தோன்னா வெளியே வரும். அப்போ நம்ம எப்போ நம்முடைய உள்ளத்தை டார்க்னஸ் இருளுக்குள்ள வச்சிருக்கிறோமோ அப்போ அதுக்கு தகுந்த விஷயங்கள் நமக்குள்ள வரும். வெளிச்சம் இருக்கும் பொழுதுதான் நேர்வழி வரும். அது இருளாக இருக்கும் பொழுது அதுல காக்ரோச்சஸ் குடியிருக்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள், டெப்ரெஷன் வரும். அது ஒரு டெப்ரெஷனா எடுத்துக்கும். அதுக்கு வெளிச்சத்துல வாழ முடியாததுனால அது வெளிச்சத்துல வரவே வராது. அப்போ அது இருளுக்குள்ளதான் வரும். அந்த மாதிரி டெப்ரெஷன் அது வெளியில வரணும். வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வந்தா தன்னால எல்லாம் விலகி ஓடிடும்.
காலத்துக்குமே மனிதர்கள் சேலஞ்சஸ் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்கம்மா. சேலஞ்சஸ் ஆல்வேஸ் கிரிப்ஸ் மேன்கைண்ட். அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஃபைண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட் ஐட்டம் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு ஒரு உணவு தேடி எடுக்கிறது அந்த காலத்துல சேலஞ்ச். இப்ப நமக்கு எல்லாம் கிடைச்சிருது. அவங்க அரிசியை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பருப்புல எத்தனை வகை, இதை எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த காய்கறி எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி பண்ணணும். மாஷா அல்லா, எல்லாமே அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபுட் இஸ் ஆல்சோ எ சேலஞ்ச் டு தோஸ் பீப்புள். அவங்களுக்கு அதுவுமே ஒரு சேலஞ்சா தான் இருந்துச்சு. தென் எஸ்கேப்பிங் ஃப்ரம் அனிமல்ஸ், மிருகங்களை விட்டு தங்களை காப்பாத்தி கொள்றது, பில்டிங் எ ஹவுஸ், எல்லாமே ஒரு சேலஞ்சுமா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கிங்ஸ் ஏஜ், அரசர்களுடைய காலங்கள் வந்ததுக்கு பின்னாடி மாஷா அல்லா, ஃபைண்டிங் ஒன்ஸ் கிரியேட்டர் இஸ் ஈவன் எ சேலஞ்ச் டு தெம். அவங்க யார் நம்மளை படைச்சவங்கன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கெல்லாம் ஏன் சேலஞ்ச் ஆச்சுன்னா, அரசன் தன்னையே கடவுள்னு சொல்றான். அப்ப மக்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அவங்க அரசனுடைய அந்த அடிமைகள் போல அதை நம்பக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அப்ப தன்னுடைய இறைவன் யார் என்று தேடக்கூடிய விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா தான் இருந்துச்சு. இப்படி டெஸ்ட் மனித குலத்துக்கு புதுசு கிடையாது. நாம படிக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிக்கிறோமா. டெஸ்ட்ங்கிறது மனிதனுக்கு புதுசு கிடையாது. கண்டிப்பா அது எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இருக்கிறோம். அப்ப நம்ம கண்டிப்பா இதை உணரணும். இந்த பகுதியை படிக்கிறப்போ எவ்வளவு கடினமான டெஸ்ட் தாண்டி வச்சிருக்கான். சும்மா வெறும் தஃப்சீர் முடிச்சோம் அப்படின்னு போயிடாம நமக்குள்ளாக ஒரு நற்சிந்தனையை வளர்த்து கொள்ளணுமா. அதனாலதான் தஃப்சீருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பயான்ல இருந்து சில பாயிண்ட்ஸை நான் எடுத்து சொல்லிட்டு நான் உள்ள போறேம்மா. இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா அந்த ஹஸ்ரத் எடுத்து சொல்றாங்கம்மா. தேர் ஆர் டூ திங்ஸ் தட் கேன் காஸ் ஹேவோக் டு எ பர்சன்ஸ் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. தாட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். சிந்தனைகளும் சூழ்நிலையும். சிந்தனையும் சூழ்நிலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் டெப்ரெஷன், மன அழுத்தம், மனசுல பிரச்சனை, என்னால சோதனைகளை தாங்க முடியல, பிரச்சனையை தாங்க முடியல, நான் மனோரீதியா பாதிப்புக்கு உள்ளாகிறேன், எனக்கு எழுந்திருச்சு நிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்குமா. த ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் டெப்ரெஷன் இஸ் ஓவர் திங்கிங். அதிகமா திங்க் பண்றது, இது என்னால முடியுமா, இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்றதுமா. இதுக்கு அந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றாங்க. கைபர் கோட்டைக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்கிறாங்க. முதல் நாள் இரவு வரைக்கும் அவங்களுக்கு கண்வலி. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒருத்தர், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒருத்தருக்கு இந்த பதவி கொடுக்கப்படும், அந்த கைபர் கோட்டையை உடைக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்படும் சொன்னப்போ எல்லாரும் தனக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நம்மளால முடியவே முடியாதுன்னு நினைச்சிருந்த ஒருத்தவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கண்வலியா இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்க கண்ணுக்கு தன்னுடைய உமிழ்நீர் தொட்டு ஓதி கண்ணில் தடவி விட்டுட்டு, நீங்க போய் அந்த கைபர் கோட்டையினுடைய கதவை, யானைகள் கூட உடைக்க முடியாத கதவு, போனாங்க. உடைக்க முடியுமா உடைக்க முடியாதான்னு நினைக்கலமா. அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துட்டான். அப்ப என்னால முடியும், இதை உடைக்க முடியும். அந்த எண்ணமும் அந்த நம்பிக்கையும் அந்த ஓவர் திங்கிங் இல்லாத காரணமும் தான் அவங்களால அந்த கதவை உடைக்க முடிஞ்சிச்சு அந்த அன்னைக்கு. அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை. தன் உடலால யானைகளால உடைக்க முடியாத இந்த கதவை என்னால உடைக்க முடியுமாங்கிற ஓவர் திங்கிங் இல்லாம அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் கை முஷ்டியால தள்ளினதுதான் அந்த கதவை உடைக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமா இருக்குமா, அந்த கதவை எப்படி உடைச்சாங்க அவங்க, எப்படி உடைச்சாங்க. யானைகள் முட்டி உடைக்க முடியாத ஒரு கதவை மனித கரங்கள் எப்படி உடைச்சிச்சு. உடைக்க முடிந்ததுக்கு காரணம் அந்த ஓவர் திங்கிங் அவங்கள்ட்ட இல்லாம இருந்ததுதான். த ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் டெப்ரெஷன் இஸ் ஓவர் திங்கிங். அதிகமாக சிந்திக்கிறது. டோன்ட் அலோ யுவர் ஃபியர் டு ஓவர் டேக்கன் யூ. உங்களுடைய பயத்தை உங்களை மிஞ்சிவிட அனுமதிக்கவே செஞ்சிடாதீங்க. அதே மாதிரியுமா பழைய கவலைகளை நினைச்சு அப்படியே நொந்து கொண்டே இருப்பது. இதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் சொல்றதுக்கு காரணமா, இந்த தஃப்சீருக்குள்ள நுழையிறப்போ நமக்கு எல்லாரும் வாழ்க்கையில சோதனைகளை சந்திச்சவங்க தான். கண்டிப்பா நம்ம கடந்த கால சோதனைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல எந்த இடத்துல நான் தோத்து இருக்கிறேன், எந்த இடத்துல அல்லாவோட நம்பிக்கையை கொண்டு நான் தாண்டி வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்திருப்போம், பட் தோத்து அங்க என்ன தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குமா. இன்னொரு விஷயம், நமக்கு எல்லாருக்கும் நமக்கு நடந்து முடிஞ்ச கவலையை மறுபடி நினைச்சு புதுப்பிச்சு கொண்டே இருப்போம். கடந்து வந்திருப்போம், அது மறுபடி நினைச்சிட்டே இருப்போம்மா. ஒவ்வொரு முறை நினைக்கிறப்பையும் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, பாடி ப்ரொடியூஸ் த கெமிக்கல். ஒரு கெமிக்கல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது கவலைப்படுறப்போ. அது எந்த கெமிக்கல்னா, விச் ஆர் ப்ரொடியூஸ் இன் த ட்ராமா அக்கர்.
அது அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ எந்த கெமிக்கல் நம்ம உடல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுச்சோ, நமக்கு அது கவலையை கொடுத்தது, நம்மளை துடிக்க வச்சது, அதெல்லாம் எது குடிச்சுச்சோ அதே மாதிரி கெமிக்கல்ல மறுபடியும் நம்முடைய உடம்பு உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குதான். அப்போ இதுதான் நம்ம டிப்ரெஷன்ல கொண்டு போய் போடுது. சரி, தாண்டி வந்துட்டோமா, அவ்வளவுதான். அதை பத்தி நினைச்சிட்டு இன்னைக்குள்ள வாழ்க்கையை நம்ம பாழ்படுத்த கூடாது. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன? அதாவது வாழ்க்கையில வந்து சோதனை அப்படிங்கிற கட்டத்துல நிக்கக்கூடிய நாம எல்லாருக்குமே அதை தாண்டி வரணும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில இது இபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு ஃபஅத்தம்மஹுன் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணாங்க. நம்முடைய மார்க்க தந்தையினுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய நாம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில டெப்ரெஷன் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம யோசிக்கணுமா. சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, ஷைத்தான் ஒரு மனிதனுடைய காதுல ஊதுவானா. நம்ம நம்பிக்கையா நம்ம அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை படைச்சது யாரு? அல்லாஹ். வான பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை படைச்சது நவுது பில்லாஹி மின்கா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சிந்தனையை தூண்டுறது ஷைத்தான். இப்படிப்பட்ட சிந்தனை வந்த உடனே நீங்கள் அவுது ஓதிக்கொள்ளுங்கள், அவுதை ஓதிக்கொள்ளுங்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்குள்ள மார்க்க ஸ்பிரிச்சுவல் டெப்ரெஷனையும் கொடுக்கும். நமக்கு அந்த அந்த கேள்வி கேட்டோம்னா மனசுல ஒரு டெப்ரெஷன் உருவாகும். நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாது, நம்ம தொழுகையில இதெல்லாம் வரும். உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லிட்டு உங்க மனசை புதுப்பிச்சுக்கோங்க. இப்போ சவால்கள் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு புதுசு கிடையாது. அந்த காலத்துல ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் சவாலா இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க கண்டுபிடிச்சது நமக்கு எளிதான விஷயமா தெரியுது. அன்னைக்கு நம்முடைய ராதா அந்த காலத்துல கற்காலத்துல இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு நெருப்பு எரிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க ஒரு உணவுப் பொருள் கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப அதெல்லாம் அவங்களுக்கு சேலஞ்ச். அதெல்லாம் தாண்டிதான் நீ நாம எல்லாரும் இருக்கோம். அதெல்லாம் அனுபவிக்கிறோம் ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு நமக்கு ஒரு சேலஞ்ச். அப்போ நாம இதுல எதுலையும் தோத்துறாம நம்ம ஜெயிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினைமா. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இது உலகம்ங்கிறது ஒரு டெம்பரரி. இங்க இங்க ரொம்ப அழகா நம்ம படிக்க போற ஆயத்துல அல்லாஹ் சொல்லியிருப்பாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைச்சாலும் அது வந்து கலீல். அந்த இடத்துல பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். இஸ்லாம் அஹமது ஹசரத் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எல்லாமே குறைச்சுதான். அவங்க பாருங்க பெரிய பெரிய கம்பெனி, அம்பானி அதானி, வாவ் எவ்வளவு பெரிய விஷயம். உலகமே கிடைக்கட்டுமா, ஒட்டுமொத்த உலகம் அவங்க காலடியில கொட்டி கிடக்கட்டும், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய திறவுகோள்களும் அவங்கள்ட்ட கொடுக்கட்டும், எல்லாமே இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு அவ்வளவும் கொடுக்கப்பட்டாலும் அது வந்து குறைவுதான், ரொம்ப குறைவுதான். மாஷாஅல்லாஹ் இதை பல இடங்கள் அல்லாஹ் எடுத்து சொல்றாமா. ஆனா உண்மையான சந்தோஷம் மறுமையில கிடைக்கிறது தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சில வரிகள் பார்த்துட்டு நம்ம இந்த ஆயத்துக்குள்ள போவோம்மா. ஏன்னா இதை சொல்லாம எனக்கு இந்த ஆயத்துக்குள்ள போறது சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்காக சோதனை சோதனை சோதனைன்னு சோர்ந்து போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை டெப்ரெஷன். எதையும் தாங்க முடியல, எந்த ஒரு சுமைகளை தாங்க முடியல, சந்தோஷத்தை தாங்க முடியல, எல்லாத்துலயும் நழுவி விழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம புரிஞ்சு ஜெயிச்சு வர்றதுக்கான உத்வேகத்தை இப்ராஹிமோட வாழ்க்கை நமக்கு கொடுக்கும்மா. நம்ம எப்படி இதை விட்டு தாண்ட முடியும்? நம்மளுடைய எண்ணத்தை கொஞ்சம் நம்ம மாத்தணும்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால நம்ம ஜெயிக்க முடியுமா, நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பற்றுக்கொள்வோரே தீன் வழியை பற்றி கொள்ளுங்கள் என்று மற்று போகாத இன்பம் அதில் அடைந்திட முயலுங்கள். ஹம்து கொடி நிழலில் ரம்மியமாக கழித்திட ஆவல் இல்லையா? கௌசரின் நீரை அறிந்தி தாகம் தீர்த்திட ஆவல் இல்லையா? மின்னல் வேகத்தில் சிராத்தை கடந்து சென்றிட ஆவல் இல்லையா? இன்ப சுவனத்தில் காலம் காலமாய் இருந்திட ஆவல் இல்லையா? முட்களில்லாத இளந்தை மரநிழலில் அமர்ந்திட ஆவல் இல்லையா? காய்த்து குலை தொங்கும் சுவன வாழையை சுவைத்திட ஆவல் இல்லையா? 100 ஆண்டுகள் தொலைவு நிழல் கொண்ட சுவன மர நிழல் வேண்டாமா? கூடி அமர்ந்தங்கு பழைய கதை பேசி கழித்து சிரித்திட வேண்டாமா? சுந்துஸ் பட்டுடுத்தி சுந்தரி போலங்கு இருந்திட ஆவல் இல்லையா? இறைவன் தந்திடும் இஸ்தப்ரக்கினை அணிந்திட ஆவல் இல்லையா? வெள்ளி கடகங்கள் ரஹ்மான் அளித்து கரங்களில் அணிந்திட வேண்டாமா? வைரம் பதித்த முத்து மாளிகையில் இன்பமாய் வாழ வேண்டாமா? பறந்து செல்கின்ற சுவன குதிரையில் சுற்றிட ஆவல் இல்லையா? கஸ்தூரிக்கரை சுவன ஆற்றிலே குளித்திட ஆவல் இல்லையா? சிரித்து பேசியே சேர்ந்து வாழ்ந்திட அன்னை ஃபாத்திமா வேண்டாமா? கருணை நபிகளின் அன்பில் அங்கு நாம் திளைத்து மகிழ்ந்திட வேண்டாமா? குதித்து ஓடி வரும் சுவன நீரூற்றை கண்டிட ஆவல் இல்லையா? தங்க கட்டிலில் திண்டில் சாய்ந்து அதை ரசித்திட ஆவல் இல்லையா? எல்லாம் தந்த ஏக இறையவனை கண்டிட ஆவல் இல்லையா? எல்லாம் தந்த ஏக இறையோனை கண்டிட ஆவல் இல்லையா? இதயம் தந்த இனிய அல்லாஹை
நினைத்திட ஆவல் இல்லையா? இதயம் தந்த இனிய அல்லாஹ்வை நினைத்திட ஆவல் இல்லையா? இந்த ஆவல்கள் எல்லாம் மனசுல வச்சு வந்துருச்சுன்னு சொன்னா சோதனைகளை கடப்பது கொஞ்சம் எளிதாயிடும்மா. இன்ஷா அல்லாஹ் ஆயத்துக்குள்ள போவோம். இந்த தப்சீருடைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் இதை இப்ராஹிம் நபியுடைய கதை, நாங்கள் தப்சீர் விளக்கங்கள், அவங்க அறிஞர்கள் சொன்னாங்க இதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்? என்ன சோதனைகளை ஒன்று கூட தாங்க முடியாம ஏன் நம்ம வாழ்றோம்? ஏன் உடைஞ்சு போயிடுறோம்? நம்ம ஏன் அதில் வியாதிகளை வளர்த்து கொள்றோம்? எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த உலகம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா இல்லையாமா? மாஷா அல்லாஹ். நம்ம தப்சீருக்குள்ள போவோம். ரொம்ப அருமையான கருத்துக்கள், ரொம்ப அற்புதமான கருத்துக்கள், மிக நீண்ட தப்சீராகவும் இது இருக்குமா. எல்லாருடைய கருத்துக்களையும் எனக்கு அவங்க சொல்ற அளவுக்கு, அவங்க சிந்திக்கிற அளவுக்கு சொல்ல முடியாம இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்னை மன்னித்து விடணும். அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவங்களுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேமா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير. என் இறைவா, இதை பாதுகாப்பு அளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக. இந்நகரவாசிகளில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் வேண்டியதை எண்ணி பாருங்கள். அப்பொழுது அல்லாஹ், என்னை நிராகரிப்பவருக்கு சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன், பின்னர் நரகவேதனைக்கு அவரை ஆட்படுத்துவேன், போய்ச் சேருகின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது என்று கூறினான். அல்ஹம்துலில்லாஹ். இதை சாதாரண கண்ணோட்டத்துல பார்த்தோன்னா, கடந்து போனோம்னா நம்மளுக்கு அவ்வளவா உரைக்காது. என்ன அவங்க கேட்டாங்க, இதுக்கு என்ன பதில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்க கேட்டாங்க, யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு கனிகளை வழங்குவாயாக யா அல்லாஹ், அவங்களுக்கு எல்லா ரஹமத் கேட்குறாங்க. ஆனா அல்லாஹ் சொன்ன பதிலும் நிராகரிப்பவர்களுக்கும் சிறிது காலம் கொடுப்பேன்னு சொல்றானே, இதுக்குள்ள என்ன நுட்பம் இருக்கு? மாஷா அல்லாஹ். பார்க்க ஆரம்பிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. முதல்ல இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். இந்த இடத்த இதே போல ஆயத் வந்து இப்ராஹிம் சூரா இப்ராஹிம்ல இருக்கு. அதை கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. இங்க ரப்பிஜால் ஹாதா, இதனை அப்போ வந்து அந்த நகரமா ஆயிருக்கல, அது நகரமா அது ஆயிருக்கல. இதனை ஹாதா பலதன் ஆமினன். எவ்வளோ அழகா பாருங்கம்மா அந்த வார்த்தையை. இது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் மக்கா ஒரு பெரிய நகரமாலாம் ஆயிருக்கல. அப்போ என்ன சொல்றாங்க, ஹாதா பலதன், இதனை பலதன் ஒரு ஊராக, ஆமினன் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஊராக, வருசுக்காக லகு அதனுடைய மக்களுக்கு நீ பழங்களை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஹாதல் பலத, அப்போ அல் பலத் அப்படின்னு ஆணித்தரமா தன்னுடைய வீடாக அல்லாஹ் சொல்றான். இதை பத்தி சொல்லும் பொழுதுமா பழைய வேதங்கள்ல, தௌராத் மாதிரி வேதங்கள்ல மக்காவை பற்றிய செய்தி அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பழைய ஏற்பாடு அப்படிங்கிறதுலமா ஜெனிசிஸ் அப்படிங்கிறாங்க அந்த புத்தகத்தை, அதுல வந்து கண்டிப்பா இருக்குதுங்கிறாங்க. பைத்து ஈல் அப்படின்னு சொல்றாங்கம்மா. பைத்துல்லா, அதுக்கு அல்லாஹுடைய இறைவனுடைய வீடு. இது தௌராத்தினுடைய முதல் புத்தகம் ஜெனிசிஸ்ல, இது புக் ஆஃப் ஜெனிசிஸ்ல இது இருக்கு. பைத்தே ஈல் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது அல்லாஹுடைய வீடு. இஸ்மாயில் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, இஸ்மா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், துவாவை ஏற்றுக்கொண்டான், குழந்தை பிறந்தது, ஒரு பெரிய சந்தோஷம். அது அப்படியே அவங்க பேராக மாறியது. மாஷாலா பைத்தீல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய வீடு அப்படிங்கிற செய்தி அதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இது அல்லாஹுடைய வீடு. மக்கா எவ்வளவுதான் அவங்க மறைச்சாலும் மக்காவுடைய பேரை எடுத்துட்டாங்க. இது திரும்ப திரும்ப அவங்க அதை தப்சீர்லையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்கம்மா. இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களோட பேரை அழிச்சிட்டாலும் இது நமக்கு ஆரம்பிக்கிறப்போ இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களே அல்லாஹு தஆலா, ஏன்னா இதை கேட்கிறவங்க யூதர்கள் கேட்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள், நீங்க எதை மறைச்சிங்களோ, யாருடைய பேரை எடுத்தீங்களோ, எதெல்லாம் நீங்க புரட்டுக்கள் செஞ்சீங்களோ அத்தனையும் அழிச்சு இதோ உண்மை வெளியாகிறது. நான் இந்த உம்மத்தினுடைய நியூக்ளியஸ் மையப்புள்ளியாக இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்வதற்காக இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களையும் கூட்டாகவே அல்லாஹு தஆலா இதுல கொண்டு வர்றான். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அந்த நகரத்துக்கு 2 தன்மைகளை கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நகரமாக அது இருக்கணும். அந்த நகரத்துக்கு நல்ல விதமான கனி வர்க்கங்கள் எல்லாமே கிடைக்கணும். இதை சொல்றாங்கம்மா. பொதுவாக ஒரு நகரம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நகரமாக, வாழ்வதற்கு தகுதியான ஒரு நகரமாக இருக்கணும்னா அதுக்கு 2 பண்புகள் வேணும். ஒண்ணு, அதுல நிறைய செல்வம் இருக்குன்னு வைங்க, ஆனா பயம் இருந்துச்சுன்னா அதுல வாழ முடியாது.
அங்க முதல்ல அமைதி இருக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான அமைதி, பொருளாதாரத்துக்கு சேஃப்டி, குடும்பத்துக்கு சேஃப்டி, நம்முடைய மான மரியாதைக்கு சேஃப்டி, எல்லா விதத்திலும் பாதுகாப்பு பெற்ற ஒரு நகரமாக இருந்தா தான் அந்த நகரம் வாழ தகுதியான நகரமாக இருக்கும். சரி, எல்லா பாதுகாப்பும் இருக்குது, ஆனா எந்த ஒரு செல்வமும் செல்வாக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நகரத்துல நம்ம வாழ முடியாது. ஒரு நகரம் மாஷா அல்லாஹ் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை பாருங்கம்மா. அந்த மக்காவோ அப்ப வாதின், அதாவது ஒரு விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு பள்ளத்தாக்கத்தான் இருந்துச்சு. அதை பத்தியே சொல்றாங்க பாருங்கம்மா பனி இஸ்ராயில் சூறால. அந்த இடத்துல நான் கொண்டு வந்து விடுறேன், என்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறேன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் கிட்ட சொல்லும் பொழுது அது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் வர்ணிக்கிறாங்க. பத்தி சூரா இப்ராஹிம்ல வருதுமா. கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இப்ராஹிம், என்னுடைய ரப்பே, இந்த மக்கமா நகரத்தை அச்சம் தின்றதாக நீ ஆக்கி வைப்பாயாக, என்னையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தூரமாக்கி வைப்பாயாக. இந்த இடத்துலயும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குமா. அதாவது இந்த நமக்கு இங்க இங்க உள்ள சூறால இப்ப நம்ம படித்து கொண்டிருக்கும் பக்ரால இந்த ஆயத் கொஞ்சம் வித்தியாசமா வரும். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினும் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத் அப்படின்னு வரும். எனக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு நீ நீ பழத்துல அச்சம் நகரமாக ஆக்கி வச்சு அந்த மக்களுக்கு பழங்களை கொடுன்னு சொல்லி வரும். ஆனா இதுல பனிய என்னுடைய பிள்ளைகள்னு வருதுமா. அப்ப இதுக்கு எப்படி இப்னு கசீர் ஆசிரியர் என்ன அங்க வரக்கூடிய அவங்களுடைய தப்சீர்ல வருதுமா. இந்த துவாவை கேட்கும் பொழுது இவங்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு இஸ்ஹாக் நபியும் பிறந்துட்டாங்க. அப்ப பிள்ளை செல்வங்கள் அதிகமான காலத்துல தன் பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து அவங்க துவா செய்யறாங்க. அதனாலதான் இங்க பனிய அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்திருக்குது. இந்த துவா கேட்கக்கூடிய காலகட்டம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளை செல்வம் அதிகமான ஒரு காலகட்டம். அந்த முதல்ல உள்ள துவா கேட்டப்போ அவர்கள் தங்களுடைய ஒரு பிள்ளைய கொண்டு வந்து விடுறாங்க. அங்கு வரக்கூடிய மக்களை துவா செய்ய அவங்களுக்காக துவா செய்யறாங்க அவங்க. ஆனா இந்த துவால பிள்ளை செல்வங்கள் அதிகமானதுக்கு அப்புறம் கேட்டிருக்க துவாவாக இருக்கு அப்படின்னு இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அது எப்படி அழகா கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு பாருங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து இன்னும் பாருங்கம்மா. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ثَرْعٍ எங்களுடைய ரப்பே, நிச்சயமாக நான் என்னுடைய சந்ததியை சந்ததியிலிருந்து கண்ணியத்துக்குரிய உன்னுடைய வீட்டின் அருகில் விவசாயமற்ற இந்த பள்ளத்தாக்குல குடியமர்த்திருக்கிறேன். நான் நிறுத்திருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு விவசாயமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு. அப்ப எதிர்கால சந்ததிக்கு ரெண்டு விஷயத்தையும் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், இந்த ஊர்ல அச்சம் இல்லாம இருக்கணும், இந்த ஊர் வளமான ஒரு ஊராகவும் இருக்கணும். மாஷா அல்லாஹ். இன்னைக்கும் சொல்றாங்கம்மா அந்த அவங்களுடைய மக்களுக்கு, அதுலயும் சொல்றாங்க மாஷா அல்லாஹ், இறைச்சியிலையும் அவங்களுக்கு தண்ணீர்லையும் பரக்கத் கேட்டிருக்காங்க. இப்ராஹிம் அடுத்த ஆயத் படிக்கிறப்ப நம்ம படிப்போமா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல இது எல்லாமே அல்லாஹ் பரக்கத்துக்கள் அதிகமாக்கி வைத்திருப்பதன் காரணம் இந்த துவாவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து பாருங்கம்மா. மன் ஆமன் அவங்க சொல்றாங்க, சொல்லும் பொழுதே மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல்யௌமில் ஆஹிர். நல்ல கூர்ந்து கவனிங்கம்மா. இதுல முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, உன்னை ஜனங்களுக்கான இமாமா நான் ஆக்கியிருக்கேன்னு சொல்றப்போ மின் துர்ரியத்தி, அப்பெல்லாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிக்கல, அல்லாஹ் என் பிள்ளைக அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் லா எனாலு அஹ்தி வாலிமீன், அநியாயக்காரங்களுக்கு என் வாக்குறுதி சேராதவங்களுக்கு கிடைக்கும், நல்லவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அந்த நீங்க இந்த துவாவுடைய பரக்கத் கிடைக்கும், அநியாயக்காரங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பணிவு இதுல வெளிப்படுதான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டா அந்த உங்க சந்ததியில அநியாயக்காரர்கள் உருவாவாங்கன்னு சொன்ன உடனே அந்த அநியாயக்காரர்களுடைய பாதிப்பு நல்லடியார்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பான ஒரு துவாவா அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் பொழுதே அல்லாஹுடைய அந்த விதியை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இப்படி அநியாயக்காரர்களும் உருவாவாங்கன்னு சொல்லும் பொழுது அதை மாத்திட்டு எல்லாருக்கும் கொடுன்னு கேட்காம தன் பணிவையும் அல்லாஹுடைய விதியையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான தன்மையை வெளிப்படுத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் உன்னையும் மறுமை நாளை நம்பக்கூடிய நல்லடியார்கள் சக்தியில உருவாவாங்களே, அவங்களுக்கு நீ இந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா. அந்த இடத்துல விளங்கணும். இப்படி அவங்க கேட்கிறப்ப அல்லாஹ் சொல்றான், கால வமன் கஃபர, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ கலீலன், அவர்களையும் அனுபவிக்க செய்வேன், கலீலன். இங்கதான் அந்த கலீல்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகா இஸ்லாம் சொல்றாங்கம்மா. முதல்ல நான் சொன்னேன், உலகத்துல இருக்க எல்லாமே ஒருத்தருக்கு கிடைச்சாலும் அவங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னா அது கலீல் தான், அது கொஞ்சம் தான்.
மறுமைதான் சிறப்பு. அந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் நிரந்தரம். எல்லாமே கிடைச்சாலும் ஒரு மூமின் அதை பார்த்து ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அல்லாஹ் வேற வேற இடங்கள்ல சொல்லியிருக்கான். சூரத்து ஜுஹ்ருஃப்ல சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா. ولولا أن يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة ومعارج عليها يظهرون. அந்த வார்த்தையை கவனிங்கம்மா, எவ்வளவு ஹெட்டியான ஒரு வார்த்தை. காஃபிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை கண்டு பலவீனமான ஈமான் கொண்ட மனிதர்கள் ஒரே சமுதாயமாக காஃபிர்களாகி விடுவார்கள் என்பது இல்லையானால். அவ்வளோ நிறைய காஃபிர்கள் கிடைக்கிறத பார்த்துட்டு எங்க மனுஷங்கள்லாம் ஈமானே விட்டுட்டு எல்லாம் ஒரு சமுதாயமா எல்லாம் ஒரே மாதிரி பாவத்திலேயே மூழ்கிடுவாங்கிறது இல்லாமல் இருந்தா, அது மாதிரி மட்டும் ஒரு விஷயம் இல்லாம இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பேன்னு சொல்றான் பாருங்கம்மா. அர்-ரஹ்மானை நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கான முகடுகளையும் எவற்றின் மீது அவர்கள் ஏறி செல்வார்களோ அத்தகைய படிகளையும் வெள்ளியினால் நாம் ஆக்கி இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு உலகம் மட்டும்தான். அப்போ அதை பார்த்துட்டு மூமின்கள் ஏங்கி போய் எங்க அவங்க ஈமானுக்கு சோதனையாகி எல்லாம் ஒரு கூட்டமா போயிருவாங்களோ அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், குறைச்சு கொடுத்துருக்கானா. தங்கத்துல கூரையும் படிய வெள்ளியால வச்சு நடந்து போற மாதிரி செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது உலகம். அதான் சொல்றாங்க, எல்லாமே கலீலன், சொற்பமானதை நான் அனுபவிக்க வைப்பேன். அவங்க என்னதான் அனுபவிக்கட்டும், அது எல்லாமே சொற்பம்தான். சூரத்துல் பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலாஇ மின் அதாஇ ரப்பிக் வமா கான அதாஉ ரப்பிக மஹ்சூரா. உலகை விரும்பும் அவர்களுக்கும் மறுமையை விரும்பும் இவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ரப்பின் கொடையிலிருந்து நாம் வழங்குவோம். அடுத்த ஆயத்மா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ரப்பின் கொடையில் இருந்து நாம் இவ்வுலகில் வழங்குவோம். அதாவது யாருக்கு சொல்றான் அல்லாஹ், மறுமையை விரும்பக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி உலகத்தை யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். உம்முடைய ரப்பின் கொடை எவர்களுக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஆனால் உன்சுர் கைஃப ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத் வலல் ஆகிரத்து அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃதீலா. அவர்களில் சிலரை விட உலகில் எவ்வாறு மேன்மையாக்கியுள்ளோம். சில நேரத்துல பாக்குறோம் அல்லாஹ்வை நிராகரிக்கவும் கூட மேன்மையான உலகத்துல இருக்கிறத பாக்குறோம். ஆனா அல்லாஹ் தெளிவா சொல்றாமா, நபியே நீர் கவனிப்பீராக, ஆனால் மறுமையாகிறது உலகை விட பதவிகளால் மிகப்பெரியதும் மேன்மையால் மிகப்பெரியதுமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த இடத்துல அந்த கலீல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த ஆயத்துக்களை மேற்கோள் காட்டி இஸ்ரார் அஹமது ஹதரத் சொல்றாங்க, எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது கலீல் என்பதை மூமின் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகப்பெரிய ஆறுதல்மா. ஏன்னா மறுமை என்பது இன்பங்கள் என்பது எந்த உள்ளமும் நினைத்து பார்க்க முடியாத இன்பங்கள். அதுக்கு ஈடு உலகத்துல எல்லாம் கிடைத்தாலும் அதுக்கு ஈடு கிடையாது. ஹதீஸ்ல வருதுமா, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உலகம் ஒரு கொசு பெருமானம் அல்லது மதிப்புடையதாக இருந்தால், இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கை பெருமானம் உள்ளதாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்க அனுமதிக்க மாட்டான். அவனுடைய பார்வையில உலகம் மதா, அற்பம், மிக அற்பம். அது கொஞ்சம் பெருமானம் உடையதாக இருந்தா அல்லாவை மறுக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுக்க அனுமதிச்சிருக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் கொடுப்பான், எல்லாருக்கும் கொடுப்பான். அவனை நம்புறவங்களுக்கும் கொடுப்பான், அவனை நம்பாதவங்களுக்கும் கொடுப்பான். அந்த விளக்கம் நமக்கு இங்க கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار. அதான் இங்க ரொம்ப முக்கியம். பின்னர் நரக வேதனைக்கு நாம் அவரை ஆட்படுத்துவோம். வபிக்சல் மசீர், அது மிகவும் மோசமானதாகும். அல்லாஹ் எல்லாத்தையுமே நம்ம நியமத்துங்கிற பேர்ல எடை போடுறோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் தான். உடல் ஆரோக்கியம் ஒரு நியமத், பொருளாதாரம் ஒரு நியமத், குழந்தைகள் ஒரு நியமத், எல்லாமே ஒரு நியமத்துக்கள் தான். ஆனா இந்த நியமத்துக்கள் எல்லாவற்றோடும் ஹிதாயத் என்ற நியமத் இல்லாவிட்டால் அத்தனையும் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறி போயிடும். உலகத்துல கிடைக்கக்கூடிய உலக விஷயங்கள் என்ற எல்லா நியமத்துக்களோட ஹிதாயத்
நேர்வழி, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த நேர்வழி, அந்த நேர்வழி என்ற அந்த ஹிதாயத், மார்க்கம் தீன் அப்படிங்கிற அந்த ஹிதாயத் இல்லாமல் போய்விட்டால் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உலக விஷயங்களை நியமத்துக்கள் 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 எடை போடுறோமோ, அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், பட்டங்களாக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், அத்தனையுமே லானத்தாக மாறிவிடும். நஅூது பில்லாஹி மின்ஹா. அடுத்ததுமா, இந்த பகுதியில நமக்கு கடந்து போக முடியாத ஒரு விஷயம்மா. ஆரம்பத்திலே நம்ம இங்கிருந்து ஆரம்பிச்சிரும்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விட துவா கேட்கறதுல ஒரு நுண்ணிய தன்மையை பார்க்க முடியும். ஒரு துவா முடிச்சு அடுத்த துவால அதாவது ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா. முதல்ல கேட்டாங்க என் பிள்ளைகள்னு, அடுத்து கேட்கக்கூடிய அவங்க துவால ஒரு பாதுகாப்பு உணர்வு. அப்போ ஒரு துவா விட்டு அல்லாட்ட ஒரு விஷயம் அல்லாட்ட கேட்டு முடிச்சுட்டு அதுல இருந்து அறிவை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது, அதாவது அவங்களுடைய துவா கேட்கக்கூடிய முறைகள், அவங்க கேட்ட துவாக்களை பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ் எவ்வளவு நுண்ணிய அறிவோடு அவர்கள் அல்லாஹ்விடம் அந்த துவாக்களை கேட்டிருக்காங்க, கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ஆயத்துல அவங்க இந்த உலக சமுதாயத்துக்காக வாங்கி கொடுத்த அற்புதமான அருட்கொடை கண்டிப்பா கிடைக்குமா. மாஷா அல்லாஹ். கண்டிப்பா அந்த துவாங்கிற பரக்கத்தை அவங்க எவ்வளவு தூரம் பெற்றிருக்கிறார்கள் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி துவாவை பத்தி முதல் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்த ஆயத்தே ஒரு துவா தான். இந்த துவாங்கிறது 2 வகையா பிரிக்கிறோமா. ஏன்னா பொதுவா துவாவை யாரும் விளங்குறது இல்லை. நிறைய பேருக்கு என்ன கவலைன்னா, நான் இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், எனக்கு இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். துவாக்கள் 2 வகைப்படும். ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் துவா, இன்னொன்னு வேர்லி துவா, அதாவது உலக ஆதாயமான துவாக்கள், இன்னொன்னு ஆன்மீக ரீதியான துவாக்கள். ஆன்மீக ரீதியாக நம்ம ஆன்மாவுக்காக நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், நம்முடைய கடமைகளை சரியா நிறைவேற்றுறதுக்கு, சோதனைகள்ல பொறுமையோட இருந்து ஈமானோட இருக்கிறதுக்கு, ஈமான்ல பரக்கத்துக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு, சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு, ஈமான்ல உறுதியாக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோமே, இது பெஸ்ட் துவா, மிகச்சிறப்பான துவா. கண்டிப்பா அல்லாஹ் இதை கொடுத்துடுவான். இதுல அல்லாஹ் ஒரு போது நமக்கு தட்டவே மாட்டான். ஏன்னா நம்ம ஆன்மாவுக்காக கேட்கிறோம். இந்த துவாக்கள் நிச்சயம் அல்லாஹ்விடம் நமக்கு அதை வாங்கி கொடுத்து விடும். இன்னொரு துவா என்னன்னா, இது இப்ப நம்ம இந்த ஆன்மீக ரீதியாக கேட்கிற துவாவுக்கு லிமிட் கிடையாதுமா. லிமிட்டே கிடையாது. நோ லிமிடேஷன்ஸ் அட் ஆல். எல்லாம் லிமிட் இல்லாம ஒரு அளவுகோல், இவ்வளவுதான் அப்படின்னு கேட்காம நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். நபிசாசம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்லம்மா, கேட்கறதா இருந்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க, எதுவுமே உயர்வானதை கேளுங்க, தாராளமாக கேட்கலாம். அதற்கான முயற்சியை கேட்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் துவா. உலகத்துக்காக நம்ம கேட்கக்கூடிய துவாக்கு இருக்குல்ல, அதுல லிமிட் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டாமா, இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாதுமா. இதுல எது நல்லது, இதை நம்ம கேட்கிறோம், இந்த துவா நமக்கு நல்லதா, இந்த துவாவை நம்ம கேட்டோம்னு சொன்னா இதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாம நம்ம கேட்போம். உதாரணமா சில பேர் கேட்பாங்க, நாங்க ரொம்ப நாளா குழந்தைக்காக துவா செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பெஸ்டா இல்ல குழந்தை பிறக்காம இருக்கிறது பெஸ்டான்னு தெரியாது. உலகத்துல கிடைச்சவங்க சொல்லுவாங்க ஈஸியா, அந்த கவலையில இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் நிச்சயமாக. ஆனா எது பெஸ்ட்ன்னு தெரியாது. இந்த வேலை கிடைக்கணும்னு துவா செய்வாங்க, ஆனா அவங்கள்ட்ட கேட்டு அந்த வேலை கிடைச்சா பெஸ்டா, அவங்களுக்கு கிடைக்காம இருந்தா பெஸ்டான தெரியாது, அதனுடைய முடிவு தெரியாது. அப்ப நாம உலகத்துக்காக கேட்கக்கூடிய துவாக்கள்ல ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதுல எது, ஏன்னா அதனுடைய விவரங்கள், முழு விவரங்கள், அதனுடைய முடிவு எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. சூரத்துல் கஹ்ஃபில ஒரு சிறு குழந்தை கொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வுல இந்த குழந்தையால பெத்தவங்களுக்கு ஆபத்து, பெத்தவங்களுக்கு அதுல மனவேதனை உண்டாகுங்கிற விளக்கம் கிடைக்குது. அப்போ அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய நியமத் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி நன்மையாக முடியுமா தீமையாக முடியுமா எந்த விளக்கமும் இல்லாதது பூரா இந்த உலகத்திற்காக கேட்கக்கூடிய துவாக்கள். இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குமா. இதுல அல்லாஹ் சிலவற்றை கபூல் செய்கிறான், சிலவற்றை தாமதப்படுத்துகின்றான், சிலவற்றை அல்லாஹு தஆலா நிறைவேற்றப்படாத துவாக்களாக மறுமைக்காக நன்மைகளாக சேகரித்து வச்சிடுறான். பொதுவாக எப்படி இருந்தாலும் துவா ஒரு தன்மையை கொடுக்குதுமா. முதல்ல ஈமானை உறுதிப்படுத்துது. ஏன்னா நம்ம கேட்கறது அல்லாட்ட கேட்கிறோம், படைத்தவன் அவனால கொடுக்க முடியுங்கிறப்ப முதல்ல நம்முடைய ஈமானோட நம்மள அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ணக்கூடியதா துவா இருக்குது. நம்முடைய இயலாமை, நம்ம பெருமையை தட்டி அடிச்சு தட்டி நாம் நம் இயலாதவர்கள், நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படிங்கிற விஷயத்துல நாம நம்மளை இருக்க வைக்குதுமா. பொதுவாக நாம கன்சியூமரா நம்ம அவங்க அழகா சொல்றாங்கம்மா, நோமான் அலிகான் உஸ்தாத் சொல்றாங்க, நிறைய பேர் நம்ம கன்சியூமரா அல்லாஹ் கிட்ட செயல்படுறோம். இப்ப கன்சியூமருக்கும் ஸ்லேவுக்கும் வித்தியாசம் இருக்கு, அடிமைக்கும் வித்தியாசம் இருக்குமா, அடியார்களுக்கும். கன்சியூமர்னா என்ன தெரியுமாமா,
இப்போ ஒரு கடைக்கு போறோம், 10 ரூபாய் ஜாமான் பணம் கொடுத்துட்டோம். அப்ப எனக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க, நீங்க எனக்கு இப்படி கொடுங்க, இந்த ஜாமான் எல்லாமே கேட்கலாம். அடியார்களாக இருக்கும் பொழுது நம்ம அப்படி கேட்க முடியாது அல்லாஹ் கிட்ட. நம்ம அல்லாஹ் கிட்ட எதுவும் கொடுத்து வச்சுட்டு கன்சியூமரா நம்ம கேட்கல, நம்ம அடியார்களாக கேட்கிறோம். அப்ப அதனுடைய முடிவு என்ன எதுவுமே தெரியாம கேட்கும் பொழுது அதை கொடுப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விஷயத்துல விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமையும் நம்ம அல்லாஹ் கிட்ட துவாவின் மூலமாக கேட்கணும். இதெல்லாம் ஆன்மாவுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள். இன்னொரு விஷயம் அவங்க சொல்றாங்கம்மா, இன்னும் இதை சொல்லாம கடந்து போகவே கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததி விஷயத்துல எவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அவங்க கொண்டு போய் அங்க பிள்ளைகளை விட்டதோட அந்த ஒரு நகரமாக சொல்றாங்க, அது ஒரு எப்படி சொல்றாங்க, ஹாதா இதனை ஹாதல் பலதுன்னு அங்க கேக்குறாங்க. இதுல சூரத்துல் இப்ராஹிம்ல கேட்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, இப்னு கசீர்ல பதிவாகி இருக்கிறது. அது வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு நகரமாக வளர்ச்சி, ஹாதல் பலத, அந்த அலிஃப்லாம் கூட நமக்கு கதையவே சொல்லுதுமா, மாஷா அல்லாஹ். அதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு அல் ஹாதல் பலத அப்படிங்கிறப்ப இந்த நகரத்தை அப்படிங்கிறப்ப என்ன நம்ம கற்பனையில வரணும்னா, அப்போ அது நகரமா ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து கேட்கிறாங்கிறப்ப அவங்களுடைய பிள்ளைகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அங்க சாரா அம்மாவுக்கு பிறந்துட்டாங்க. அப்போ இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க துவா செய்றாங்க. ஆனா இது ஹாதா இதனை, அது எப்படி இருக்காங்க இவங்க கேட்டப்போ, அப்படி அவ்வளோ மோசமான இடமாக இருக்கு. ஒரு நல்ல வரும் கஅபத்துல்லாங்கிற புண்ணிய அற்புதமான அந்த தளம் அங்க இருக்கு. ஆனா சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கு, ஒரு விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு பள்ளத்தாக்காக, மக்கள் வந்து போகாத ஒரு இடமாக இருக்கு. அப்ப அந்த மக்களுக்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த துவா, மாஷா அல்லாஹ், எங்களுடைய பின்னாடி வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சேஃப்டி ரெண்டும் இருக்கணும். ஒரு நகரத்துல அமைதியும் இருக்கணும், வளமும் இருக்கணும். ரெண்டையும் அந்த ஊருக்கு வரணும்னு கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ், தன் சந்ததிகள் நல்லா வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எவ்வளவு கவனமாக அவங்க கேட்கிறாங்க. அப்போ சந்ததிகளை பற்றிய கவலை கண்டிப்பா வேணும். அடுத்து வரக்கூடிய ஆயத்தை தன்னுடைய மகனோடு சேர்ந்து பள்ளியை கட்டுறது, இன்ஷா அல்லாஹ் அதுல இன்னும் நிறைய பார்க்கலாமா. எப்படி சந்ததிகளை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு நாம் அவர்களை நம்மோடு பள்ளிவாசலோடு இறைப்பணிகளோடு இணைந்து நம்ம செயலாற்றணுங்கிறதுக்கான வழிகாட்டுதலும் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள்ல இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கத்துக்குள்ள வருவோமா. இந்த இந்த ஆயத்துக்கு அவங்க விளக்கம் சொல்லும் பொழுது, எப்போ இந்த துவா செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க பாருங்க. இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இளம் துணைவியார் ஹாஜரையும் புதல்வர் இஸ்மாயிலையும் மனித சஞ்சாரமற்ற மக்கா பாலைவனத்துல குடி அமர்த்திவிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டது இது இந்த வசனம். அதனாலதான் இப்ராஹிம் சூறால வரக்கூடிய வசனத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. ஹாதா பலதன், இதனை நகரமாக ஆக்கு, அச்சமற்ற நகரமாக. அங்க ஹாதல் பலத, இந்த நகரத்தை. அப்போ அது நகரமானதுக்கு பின்னால் கேட்டதுவா, இது குடியமர்த்தி விட்டு கேட்டதுவா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய இல்லத்தை கஅபாவை புனிதமானதாக பாதுகாப்பு அளிப்பதாக அறிவிச்சாங்க. யாருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த கஅபாவை என்னவா மாத்தினாங்க, இந்த மக்கமா நகரத்தை ஒரு புனிதமான ஊராக, அபயம் அளிக்கக்கூடியதாக, கஅபாவை புனிதமானதாக அறிவிச்சாங்க. அதனுடைய 2 மலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அறிவிக்கிறேன். இப்போ நமக்கு மக்காவை பத்தின சிறப்பு இந்த ஆயத்துல தெரிஞ்சிருச்சுமா. இப்ப ஹதீஸ்ல இப்ப மதினாவை பற்றிய சிறப்பு ரொம்ப அழகா வருது பாருங்க. நான் மதினாவை அதன் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமானதாக அறிவித்துள்ளேன். ஆகையால் அந்த பகுதியில் உள்ள வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது, அதன் புற்பூண்டுகள் பிடுங்கப்படக்கூடாது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனிதமாக அறிவித்தார்கள். ஒரு அபயம் அளிக்கக்கூடிய நகரமாக, அச்சமற்றதாக, வளம் மிக்கதாக, அதுக்காக துவா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பகுதியை புனிதமாக அறிவிச்சிருக்காங்கிற விஷயம் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குதுமா. அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய தோட்டங்கள்ல முதல்ல ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். எவ்வளவு அழகான ஒரு காலம்மா. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையில வாங்கி வச்சுட்டு துவா செய்வாங்களாம். இறைவா, எங்களுடைய கனிகளில் எங்களுக்கு வளம் தருவாயாக, எங்கள் நகரத்தில் நீ சுபிட்சம் தருவாயாக, எங்களுடைய அளவைகள் முத்துனா இப்ப அளக்கிற கருவிகள், நம்ம படி அதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த
கிலோகிராம் கிராம்லாம் அளக்குறோம் பார்த்தீங்களா, எடைக்கற்கள், அது மாதிரி அந்த காலத்துல உள்ளது. எங்களுடைய அளவைகளான சாஉவிலும் முத்துவிலும் எங்களுக்கு அருள்வளம் நிலவச் செய்வாயாக. இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய நபியும் உன் அடியாரும் உன் தோழரும் ஆவார்கள். நானும் உன்னுடைய நபியும் உன்னுடைய அடிமையும் ஆவேன். அவர்கள் உன்னிடம் மக்காவுக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள். அவர்கள் மக்காவுக்காக உன்னிடம் கோரியவற்றையும் அவற்றோடு அவை போன்றவற்றையும் உன்னிடம் நான் மதினாவிற்காக கோருகிறேன் என்று கூறுவார்கள். மாஷா அல்லா. அப்போ இப்ராஹிம் நபி நபிசல்லாசம் அவங்களுடைய வாப்பா, மூத்த வாப்பா, முன்னாடி உள்ள இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களுடைய அத்தா. அப்படி இருந்த அவங்க மக்காவுக்காக துவா செஞ்ச மாதிரியே நம்ம நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதினாவுக்காக துவா செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அந்த பழங்களை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் குழந்தை ஒன்றை கூப்பிட்டு அந்த பழத்தை கொடுப்பாங்களாம். மாஷா அல்லா. இது பதிவாகி இருக்கிறது, சஹீஹ் புகாரில பதிவாகி இருக்குதுமா. மாஷா அல்லா. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இப்ப இப்னு கஸீர் ஆசிரியருடைய இந்த தஃப்சீர்ல படிக்கிறோம். நம்ம இந்த குர்ஆன் ஆயத்துல மக்காவுக்காக அவங்க எப்படி இப்ராஹிம் துவா செஞ்சாங்களோ அதே மாதிரி மதீனாவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவாக்களை பூரா இந்த தஃப்சீர்ல கொண்டு வந்திருக்காங்கம்மா. மாஷா அல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட, நான் கைபருக்கு புறப்பட போறேன், எனக்கு பணிவிடை செய்ய உங்களுடைய சிறுவர்கள்ல ஒரு சிறுவரை எனக்காக தேடி அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து என்னைய யாருன்னா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் ரலியல்லாஹு தஆலானோ தனக்கு பின்னால வாகனத்துல அமர்த்திக்கிண்டு கைபரை நோக்கி போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில தங்குறப்ப எல்லாம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலானோ அவர்கள். அதனால நிறைய துவா வாங்கிட்டாங்கம்மா அவங்க. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வந்த பொழுது உகது மலை கண்ணுக்கு தென்படுது. மாஷா அல்லா. உகது மலை கண்ணுக்கு தென்படுது. தென்பட்ட உடனே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதனை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் மதீனா வந்துடுச்சு. மதீனா கண்ணில் தென்படுது. தென்பட்ட உடனே அதாவது கைபருக்கு போயிட்டு மறுபடியும் கைபர்ல இருந்து எங்க திரும்பி வர்றாங்க, மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல உகது மலை தென்படுது, அதுக்கப்புறம் மதீனா தென்படுது. மதீனாவத்தை பார்த்த உடனே, இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக அறிவித்ததை போல இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள பகுதியை நான் புனித நகரமாக அறிவிக்கிறேன். இறைவா, மதினவாசிகளான இவர்களுக்கு இவர்களின் அளவைகளான முத்துவிலும் சாவுவிலும் அருள்வளம் நல்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். மாஷா அல்லா. அதுக்கு மதினாவுக்கான துவா வந்து நபிசாசம் அவங்க கேட்டதாக நிறைய ஹதீஸ்கள் பதிவாகி இருக்குதுமா. எல்லாத்தையுமே இங்க கோட் பண்றாங்க இப்னு கஸீர் ஆசிரியர். இது எல்லாவற்றையுமே கொண்டு வந்ததுக்கு காரணத்தையும் இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. நிறைய ஹதீஸ்கள் இடம்பெற்றாலும் இப்ப அறிவிச்ச ஹதீஸ்கள்ல இப்ராஹிம் நபி மக்காவை அறிவித்ததை போலங்கிற வார்த்தை, புனிதமான நகரமாக அறிவித்ததை போல அப்படிங்கிற வார்த்தை வருது. இதெல்லாம் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தோதான வார்த்தைகளாக இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் ஒன்னா கோர்வையா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க துஆ செஞ்சிருக்காங்க, இறைவா, மக்காவில் நீ ஏற்படுத்திய அருள் வளத்தில் 2 மடங்கை மதீனாவில் ஏற்படுத்துவாயாக என்று துஆ செய்தார்கள். அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக அறிவித்து அதை புனிதப்படுத்தினார்கள். நான் மதீனாவை அதன் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமானதாக அறிவிக்கிறேன். ஆகவே இந்த பகுதியில் ரத்தம் சிந்தப்படக்கூடாது, போர் ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடாது, அங்கிருந்த செடி கொடிகள் தீவனத்திற்காக அன்றி பிடுங்கப்படக்கூடாது. இறைவா, எங்கள் மதீனாவில் அருள்வளம் கொழிக்கச் செய்வாயாக, எங்களுடைய அளவைகளில் பரக்கத் செய்வாயாக. இறைவா, அந்த அருள்வளத்தோடு 2 மடங்கு அருள்வளத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. மாஷா அல்லா. அப்போ அல்லாஹு தாலாட்ட இப்ராஹிம் நபி மக்காவுக்காக செஞ்ச பிரார்த்தனையை நினைவூட்டக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு இப்னு கஸீர் ஆசிரியர் தொடர்ச்சியாக எடுத்து சொல்றாங்கம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நாவால மக்கா புனிதமானதாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த நபிமொழிகளை ஆதாரமா சொல்றாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி மக்கா எப்படி இருந்துச்சு, அது புனிதமான நகரமாக இப்ராஹிம் நபி தான் அறிவிச்சாங்களா, இல்ல ஏற்கனவே மக்கா வந்து ஒரு புனிதமான நகரமாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதற்கான ஆதாரங்கள் சொல்றாங்கம்மா. வானங்கள் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே மக்காவை புனிதமான நகரமாக ஆக்கியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புனிதமான நகரம் மக்கான அறிவிச்சதுனால மட்டும்தான் மக்காவுக்கு புனிதம் நினைக்க கூடாது, அது ஏற்கனவே புனிதமான நகரமாக தான் இருந்துச்சுங்கிறதுக்கு இப்னு கஸீர் ஆசிரியர் அழகான வார்த்தைகள் சொல்றாங்க பாருங்கம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித கஅபாவை எழுப்புவதற்கு முன்பதாகவே மக்காவை இறைவன் புனித நகரமாக ஆக்கிவிட்டார். இறைவனிடம் அது புனிதம் பெற்றுள்ளது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் வார்த்தைகளால் அறிவித்தார்கள், அவ்வளவுதான்.
இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அவர்கள் பற்றிய செய்தி, ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண் வடிவில் இருந்த பொழுதே முகமது ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களை இறுதி தூதரும் தீர்மானித்து விட்டார். அப்போ இது தீர்மானிக்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர்னு தீர்மானிக்கப்பட்டது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண் வடிவத்துல இருந்த பொழுதே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. நம்ம படிக்க போறோம். இப்ப எங்கள் இறைவா, அவர்களிலிருந்து ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, அவர்களிடமிருந்து ஒரு தூதரை நீ நியமிப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க. அப்ப ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தை பிரார்த்தனை செய்து உறுதிப்படுத்துறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ இவங்க பிரார்த்தனை செஞ்சதுனால முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு இறுதி நபியாக கிடைச்சாங்களா, இல்ல முன்கூட்டியே அவர்களுடைய நபித்துவம் தீர்மானிக்கப்பட்டதாக இருந்துச்சான்னு கேட்டா, கண்டிப்பா களிமண் வடிவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த பொழுதே நம் நபி இறுதி நபி என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. எப்படி இந்த துஆவின் மூலம் அறிவிப்பானதோ அதுபோல ஏற்கனவே புனித நகரமாக இருந்த மக்கமா நகரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் புனிதமான நகரம் என்று அறிவிக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட அந்த துஆல ஈமான் கொண்டவர்களை மட்டும் அவங்க இணைச்சிட்டு கேட்டதற்கு அதை பத்தின விளக்கமும் இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் செய்த பிரார்த்தனையில் இறை நம்பிக்கை கொண்டோரை மட்டும் சேர்த்துக்கொண்டு மற்ற மக்களை விட்டு விட்டார்கள். இதற்கான காரணத்தை 2 விதமாக நம்ம ஏற்கனவே தஃப்சீர் ஆசிரியர்கள் சொன்னதை பார்த்துட்டோம். 1வது காரணம் அது ஒரு பணிவு. ஏற்கனவே அல்லாஹு தாலா லா எனாலு அஹ்தில் வாலிமீன், என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களை சேராது இப்ராஹிமே, உங்களுடைய வழியில அநியாயக்காரர்களும் வருவாங்கன்னு அறிவிச்சுட்டான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த விதியை ஏற்றுக்கொண்டு பணிந்து ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் அருள் செய்யு கேட்டாங்க. ஒண்ணு. இன்னொரு தஃப்சீர் ஆசிரியர் சொன்ன கருத்து எப்படின்னா, தன்னுடைய ஈமான் கொண்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இவர்களுக்கு அந்த அருளை கொடுதான். என்ன அர்த்தம், தீங்கு செய்யக்கூடிய தீய மக்களால இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு ஸ்பெஷலா அந்த துஆவை அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு இங்க இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்க, இந்த துஆவை இப்படி இப்ராஹிம் நபி கேட்ட உடனே அது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்ற மக்களுக்கு நீ அருள் செய்யு கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னானா, இறை நம்பிக்கை கொண்டோருக்கு வழங்குவதை போன்று இறை மறுப்பாளர்களுக்கும் நான் வழங்குவேன். இது பத்தி உள்ள ஏனைய ஆயத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம மேற்கோள் காட்டிட்டோமா நம்முடைய இந்த தஃப்சீர் பகுதியில. ஒரு படைப்பை படைத்து விட்டு அவர்களுக்கு நான் வாழ்வாதாரம் வழங்காமல் விடுவேனா? அவர்களுக்கு சிறிது காலம் நாம் வசதிகளை வழங்குவேன், பின்னர் அவர்களை நரக வேதனைக்கு ஆட்படுத்துவேன், போய் சேருகின்ற இடங்களில் மிகவும் மோசமானது என்று அல்லாஹ் கூறினான் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير. என்னை நிராகரிப்பவருக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன், பின்னர் நரக வேதனைக்கு அவரை ஆட்படுத்துவேன், போய் சேருகின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது என்று கூறினான். இந்த ஆயத்தை சொல்றாங்க. அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடியவனாகத்தான் உலகத்துல இருக்கான். ரஹ்மான், அவனை வணங்குறவங்க வணங்காதவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் செய்யக்கூடியவன் உலக விஷயத்துல. ஆனால் மறுமை நாள் என்பது ரஹீமாக நல்லடியார்களுக்கு மட்டுமே அந்த அருளை பெற்றுக்கொள்ள உரிமை கொண்டவர்களாக அவனை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பகுதி ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிமா. நம்ம உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் மசாபத்தனாக மீண்டும் மீண்டும் எப்போது காண்போம் என்று நம்மளெல்லாம் ஏங்க வைக்கக்கூடிய அந்த கட்டிட பணியை தந்தையும் மகனுமாக சேர்ந்து நின்று செய்த காட்சியை அல்லாஹ் பதிவு செய்யறாமா. அதுல அவங்க கேட்ட துஆவை பதிவு செய்யறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அற்புதமான இந்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.